நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, லோ நெக்கு. அதாவது பாருங்கள், ரொம்ப லோ நெக்காக இருக்குது. இந்த ரொம்ப லோ நெக்காக வச்சு எப்படி வந்து கட்டிங் பண்ணணுங்கிறது பாருங்கள். இது வந்து என்ன சைஸு, எப்படி வந்து கட்டிங் பண்ணணுங்கிறது பாருங்கள். இதோட ஹைட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து பாருங்கள் 16 இன்ச்சு ஹைட்டு. இவங்க வந்து ஹைட்டாகவும் இருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக இருக்கிறவங்களும் ஹைட் வந்து வச்சிங்கன்னா அது வேறு மாதிரி தான் கட்டிங் பண்ணணும். இவங்க ஹைட்டாக இருப்பாங்க. ரெண்டாவது இங்கே பாருங்கள் 16 இன்ச்சு வந்து ஹைட்டு கேட்டிருக்கிறாங்க. இப்போ 16 இன்ச்சு இங்கே வந்திருக்குங்களா. இப்போ வந்து இந்த லோ நெக்கோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் 4 இன்ச்சு வருது. அப்போ வந்து 12 இன்ச்சு வந்து லோ நெக்கு, அதாவது 12 இன்ச்சு நல்லா லோவாக வந்து இவங்க வந்து கட்டிங் பண்ணி போட்டிருக்கிறாங்க. அதாவது தச்சு போட்டிருக்காங்க இந்த மாதிரி, சரிங்களா. இது வந்து இவங்க போட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீ இப்படி பார்த்தீங்களா கழுத்து, இந்த கழுத்து போட்டாங்கன்னா இன்னும் நல்லா வந்து ப்ராடாக அழகாக வந்து வரும். இது எப்படிலாம் வந்து கட்டிங் பண்ணணுங்கிறது உங்களுக்கு வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். அதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி மெஷர்மெண்ட் பார்த்ததில்ல. இவங்களுடைய ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹைட்டாகவும் இருப்பாங்க, நல்லா ஒரு நார்மலான ஒரு பாடியோடு இருப்பாங்க. இவங்களோட ஷோல்டர் வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து 12 இன்ச்சு வச்சு தான் கட்டிங் பண்ணியிருக்குது. இப்படி தான் வெட்டணும். அதை ஃபஸ்ட்டு முதல்ல தெரிஞ்சுங்க. இவங்களோட ஷோல்டர் எவ்வளோ இருந்திருக்கலாம் அப்படிங்கிற உங்களோட சந்தேகங்கள் இருக்கும். இங்கே பாருங்கள், இவங்களோட ஷோல்டர் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 19 இன்ச்சு இருந்தது, சரிங்களா. இங்கே பாருங்கள், இப்படி வச்சோம்னா இங்கே பாருங்கள் 19 இன்ச்சு, இது பாருங்கள் இங்கே வருது, சரிங்களா. இவங்களோட ஷோல்டர் உண்மையான அளவு இருக்கிற ஷோல்டர் இங்கே வந்து 19 இன்ச்சு இருக்குது. இவங்களுக்கு 19 இன்ச்சு இருக்கும்போது 12 இன்ச்சு தானே இருக்குது, அது எப்படி கரெக்டாக வந்துருமா அந்த இடத்துல அப்படிங்கிற உங்களோட சந்தேகங்கள் இருக்கலாம். அது கரெக்டு தான். இப்போ வந்து பாருங்கள், இந்த நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டெலாம் எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து உட்காந்துரும், சரிங்களா. அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. இது போடும்போது என்னாங்கன்னா பாடியில் இது அப்படியே விரிவடையும், சரிங்களா. அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. இது என்ன சைஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 20 இருக்குங்களா, 20 காட்டுற ஒரே நிமிஷம் 20 இருக்குங்களா. உங்களுக்கு அப்படியே நம்ம மெஷர்மெண்ட் வந்து இதோட என்ன சைஸுங்கிறது உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்கள். 20 ஆச்சுங்களா. இப்படி தான் வந்து மெஷர்மெண்ட் நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கரெக்டாக வச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த ஊக்குப்பட்டி பார்த்தீங்கன்னா இங்கே பிடிங்க, கரெக்டாக வந்து பாருங்கள் 30 ஆச்சுங்களா. அப்படியே மறுபடியும் இங்கே வைங்க. இங்கே பாருங்கள் கரெக்டாக வச்சு இழுத்து பிடிச்சி வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 40, இது வந்து 40 சைஸுக்கு உண்டான மெஷர்மெண்ட்டு, சரிங்களா. இது வந்து 40 சைஸு, சரிங்களா. இவங்களோட பாடி அதாவது அப்பர் செஸ்ட் வந்து 40 சைஸு, இது 40 சைஸ் உண்டானது இப்படி தான் வரும். இதே வந்து இந்த நெக்கு வந்து மேலே இருந்தது அப்படின்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ இவங்களுக்கு வந்து பாருங்கள் ஒரு 7 இன்ச்சு வச்சுருக்குறாங்க, இல்லை 6.5 இன்ச்சு தான் அவங்க வந்து நெக்கு இப்படி போட்டிருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி வச்சு 20 வச்சு வெட்டக்கூடாது, சரிங்களா. 21 வரணும், புரியுதுங்களா. அதாவது சுற்றளவில் 4 இன்ச்சு பெருசாக இருந்தால் தான் அவங்க வந்து போடவே முடியும், இல்லை கரெக்டாக வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது வந்து போட்டால் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 40 சைஸ்க்கு உண்டானது கரெக்டாக வச்சு தைச்சி போட்டோம்னா இங்கே பாருங்க அவங்க போடும்போது இங்கே பாருங்க இப்படி இழுத்து கொடுக்கும். இப்படி இழுத்து கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா இந்த கழுத்து வந்து நல்லா ப்ராடாக அழகாக இங்கே பாருங்க இப்படி நல்லா விரிவடையும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் புரிஞ்சுங்க, தெரிஞ்சுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங்கில் எந்த விதமான மிஸ்டேக் வராது. பாருங்க இப்படி பாடியில் போட்டாலும் நல்லா விரிவடையும். இந்த நெக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஓரத்தில் அப்படியே அழகாக வந்து உட்காரும். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. இந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து விரிவடையும். விரிவடையும்போது அந்த 4 இன்ச்சு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, அந்த 4 இன்ச்சு வந்து சுற்றளவில் அப்படியே பக்காவாக செட் ஆகிடும். உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி 1 இன்ச்சு கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அது வந்து கட்டிங் பண்ண ஒரு சிலர் நீங்கள் தைச்சி கொடுக்குறீங்கன்னா அப்போ தான் வந்து உங்கள் அனுபவபூர்வமாக உங்களுக்கு வந்து புரியும், சரிங்களா. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. இப்போ வந்து இப்படி விரிவடையும் போது அவங்களோட பாடியோட அளவு வந்து கரெக்டாக அந்த 4 இன்ச்சுக்கு செட் ஆகிடும், சரிங்களா. இதே மேலே போச்சுன்னா என்ன ஆகுனா இங்கே பாருங்கள், உங்களுக்கு அதையும் சொல்கிறேன். இப்போ நெக்கு இங்கே இருந்ததுன்னா இந்த இடத்துல விரிவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து டைட்டாக இருக்கும், போடவே முடியாது. அப்போ தான் 4 இன்ச்சு வந்து சுற்றளவில் பெருசு வைக்கணும், புரியுதுங்களா. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். கழுத்தை நம்ம வந்து அதாவது கழுத்து எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பாடியோட அந்த அப்பர் செஸ்ட்டுங்கிறது 4 இன்ச்சு ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறது இப்படி தான் வைக்கணும். அதாவது கரெக்டாக வைக்கணும், இல்லைன்னா 4 இன்ச்சு பெருசு வைக்கணும், புரியுதுங்களா. அதாவது 6.5 இன்ச்சு இந்த அளவுக்கு வந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்படி தான் வைக்கணும், சரிங்களா. இதுக்கு கீழே நீங்கள் வந்து இது வரைக்கும் ஒரு லெவல் இருக்குது, 12, 10 இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா இந்த அளவு வச்சிங்கன்னா கரெக்டாகிடும். ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் டைட்டு லூஸ் வருதுன்னா அது வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அவங்களோட மெஷர்மெண்ட் வந்து எடுக்காமல் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி டைட்டு லூஸ் வரும், புரியுதுங்களா. புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா. இப்போ 40 சைஸ்க்கு உண்டான மெஷர்மெண்ட் இது எப்படி நம்ம வந்து கரெக்டாக கட்டிங் பண்ணுறதுங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம ஸ்கேலை வச்சு தான் ஆல்ரெடி வந்து கட்டிங் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். இது பாருங்கள், நம்ம ஆம்கோல் ஸ்கேலு, ஸ்லீவ் ஸ்கேலு, 3 டாட் ஸ்கேலு, இது பாருங்கள் இந்த ஸ்கேலு, சரிங்களா. இவங்களுக்கு வந்து 1.25 இன்ச்சு தான் வச்சு டாட் பிடிக்கிற ஸ்கேல் வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து வச்சு எப்படி ப்ராப்பராக வந்து கட்டிங் பண்ணுறது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல் வேணுங்கிறவங்க நம்ம சேனலில் ஃபோன் நம்பர் தரேன், கேட்டு வாங்கிக்கிங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நெக் மாடல் ஸ்கேல்லாம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, அதையும் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் விரைவில் வந்து வெளியிடப்படும். இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து இது எவ்வளோ இருக்குது என்னங்கிறது நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இது கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இதை எடுத்து வச்சுருறேன். உங்களுக்கு காட்டணுங்கிறத நம்ம முன்னாடி காட்டினேன். இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக இப்படி நான் வச்சுக்கிறேன்.
இவருங்க 2 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இவருங்க 2 ப்ளவுஸ் தான் நான் கட்டிங் பண்ண போகிறேன். பாருங்க இதுதான் லைனிங் ப்ளவுஸு. இவர் 2 கொடுத்துருக்குறாங்க. இதை நான் கட்டிங் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து லைனிங் ப்ளவுஸில் கரெக்டாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அப்படி ஸ்கேலில் லைட்டாக அந்த பிசிறு மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணுறது தான். லைட்டாக ஒரு கோடு ஒன்று போட்டுங்க. அப்புறம் இங்கே 1/2 இன்ச்சு தள்ளி வச்சு ஒரு கோடு ஒன்று போட்டுங்க. இப்போ வந்து உங்களோட ஹைட் வந்து நம்ம அளந்துட்டோம் ஆல்ரெடி 16 இன்ச்சு இருந்தது சரிங்களா. மேலே ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம வந்து ஷோல்டர் பிடிக்க வேணும். அப்போ 16 வச்சு ஒரு கோடு போட்டுங்க. இது பாருங்க கரெக்டாக ஒரு கோடு போட்டுங்க. அவங்களோட ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 12 இருந்தது சரிங்களா. இங்கே பாருங்கள் கரெக்டாக 12 இன்ச்சுனா 12 இன்ச்சில் மார்க் பண்ணுங்கள். கன் மாதிரி அப்படியே இப்படி ஸ்கேலை வச்சுங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பாருங்கள் அவங்களோட ஜஸ்ட்டு வந்து 20, அதாவது சுற்றளவில் 40 சரிங்களா. இப்போ வந்து 20 4 பிரிச்சோம்னா நமக்கு வந்து 10 இன்ச்சு வரும் சரிங்களா. 10 இங்கே சைடில் வந்து நம்ம 1.5 இன்ச்சு துணி விடு வந்துடுங்களா. சைடில் எதுக்கு 1.5 இன்ச்சு வைங்க. 40 அதாவது 10 இன்ச்சுங்கிறது தான் நம்ம ஃபினிஷிங்கு. 1.5 இன்ச்சுங்கிறது எக்ஸ்ட்ராவாக நம்ம துணி நமக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து கொஞ்சம் குண்டாயிட்டோம் இல்லை நம்ம பிரித்து விடுற மாதிரி வந்ததுன்னா அந்த துணி வந்து எக்ஸ்ட்ராவாக எல்லாருமே 1.5 இன்ச்சு விடுவாங்க. அந்த துணி வந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுறதுக்காக நம்ம 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ 10 1.5 இன்ச்சு சேர்த்து 11 இன்ச்சு வச்சு இவருங்க கரெக்டாக அப்படியே மார்க் பண்ணிங்க. அதே அப்படியே இங்கே வந்துடுங்க. 11 இன்ச்சு வச்சு கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இங்கே பாருங்க கரெக்டாக அப்படியே மார்க் பண்ணிங்க. 2 கோடு ஓட போட்டுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பாருங்கள் இப்போ இந்த பேக் கழுத்து இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் அதாவது ஹைட்டு கரெக்டாக 4.25 இருக்குது சரிங்களா. அந்த 4.25 இங்கே வச்சுக்கோங்க. மேலே ஒரு 1/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஒரு 4.5 வச்சுங்க சரிங்களா. அங்கே பாருங்கள் கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்த ஷோல்டர் வந்து அவங்களுக்கு இது எவ்வளோ இருக்குது. இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து 1.25 இன்ச்சு தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் இங்கே இங்கே பாருங்கள் இங்கேருந்து கரெக்டாக வந்து 1.25 இன்ச்சுனா 2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிங்க. இங்கே 1/2 இன்ச்சு வந்து நம்ம கை வெட்டும் போது தான் கனெக்ட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்துட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்படி வச்சிட்டிங்களா. இப்போ பாருங்கள் கரெக்டாக ஸ்கேலை வச்சுக்கோங்க. கரெக்டாக அப்படி ஸ்ட்ரைட்டாக கோடு போடுங்க. அப்படியே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆம்கோலுக்கு நம்ம வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்க கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. டேப்பை கரெக்டாக வந்து 10.15 இன்ச்சு வருது. பாருங்க நம்ம ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அப்படி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் அழகாக வந்து இங்கே 1/2 இன்ச்சு போயிடும் சரிங்களா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நமக்கு வந்து எவ்வளோ வேணும்னு கேட்டிங்கன்னா 11 இன்ச்சு வைக்கணும். அதில் 10 இருக்குது. இப்போ வந்து 11 இன்ச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வைக்கணும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் லைட்டாக கீழே இறக்கலாம். இந்த 1/2 இன்ச்சு பார்த்தீங்களா இங்கே வந்துருச்சு கரெக்டாக. 1/2 இன்ச்சு வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 1 2 இந்த பாருங்கள் 1 2ங்க நம்ம கணக்கு வந்துச்சு பார்த்தீங்களா. பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே வந்துச்சுங்களா. கரெக்டாக வந்து நம்ம இதே மாதிரி வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா அப்படியே ஸ்கேலை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. அவ்வளோதான், வெரி சிம்பிள் தான். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து பாருங்கள் இப்படி வச்சு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதை அப்படியே வந்து என்ன பண்ணலாம் நெக்குக்கு இங்கே பாருங்கள் அழகாக வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்காக சொல்ல வரேன். இங்கே பாருங்கள் அழகாக அப்படியே வந்து இப்படி மார்க் பண்ணிடுங்க. 2 வேலை ஒரே டயத்தில் முடிஞ்சிருச்சு சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெட்ட போகிறது இங்கே பாருங்கள் கரெக்டாக 1/4 இன்ச்சு தள்ளி தான் இந்த இடத்துல நம்ம வெட்டணும். இப்படி தான் வெட்டணும் சரிங்களா. இப்போ நெக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இதை கரெக்டாக இப்படி வெட்டிக்குங்க. கரெக்டாக கோட்லேயோடு வெட்டிக்கங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் கரெக்டாக இது கோட்டில் வெட்டிக்கங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் அழகாக அப்படி திருப்பிக்கிங்க. கரெக்டாக பாருங்கள் அந்த கோடு உள்ள அதாவது வெளிப்பக்கமாக 1/4 இன்ச்சு தள்ளி வச்சு அழகாக வெட்டுங்க. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரவே வராது. வச்சு தைச்சிங்கன்னா செம்மையாக வரும். ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும் சரிங்களா. இது பாருங்கள் அழகாக வந்து இதையும் வந்து அப்படி கட் பண்ணிடுங்க. இந்த கழுத்து இப்போ வெட்டிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப லோ நெக்காக இருக்குது. அதனால் வந்து நம்ம அப்புறமா வெட்டிக்கலாம். இந்த இடத்துல அர்க்காத்து மட்டும் ஒன்று போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து இது வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். 2 பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து வெட்ட போகிறோம்.
இங்கே பாருங்கள், இதை வந்து இப்படியே போட்டுக்குங்க. கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், கரெக்டாக அது மேலே கரெக்டாக மார்க் பண்ணிங்க. எப்படி பண்ணுறோம் அதுமாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எந்த விதமான மிஸ்டேக்கும் வரவே வராது. இப்படியே போட்டுக்குங்க. கரெக்டாக என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல முக்காலி தள்ளி வச்சு ஒரு கோடு போட்டுங்க. ஒரு கோடு போட்டுக்குங்க. இடத்துல இப்படி போட்டுங்க. கரெக்டாக அந்த ஸ்கேலை வச்சு பாருங்கள், கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுங்க. இப்போ இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ இங்கே ஒரு கோடு போட்டுங்க. இங்கே வரும் கரெக்டாக இந்த இடத்துல ஸ்கேலை கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுங்க. இந்த இடத்துல முக்கால் இன்ச்சு தள்ளி வச்சு கோடு போடுங்க. இது பாருங்கள், உங்களுக்கு புரிகிற முக்கால் இன்ச்சுங்கிறது உங்களுக்கு சில பேருக்கு டவுட் இருக்குது. எல்லாத்துக்குமே இந்த முக்கால் இன்ச்சு வருமானம் அப்படிங்கிற ஒரு சில டவுட்டுக்கெலாம் கேட்குறீங்க. இங்கே பாருங்கள், அந்த முக்கால் இன்ச்சு அங்கே வச்சு கட் பண்ணிங்கன்னா இந்த பாருங்கள், இந்த கேப்புங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த கேப்புங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு. அவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து ஷோல்டர் வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அதாவது பேக்கில் 12 அளந்தோம் பார்த்தீங்களா, இப்போ ஃப்ரெண்டில் நம்ம அப்படியே ஊக்கு போட்டு இப்படி அளந்தோம்னா அந்த ஒரு இன்ச்சுங்கிறது நமக்கு உள்ளே வரும். அப்போ வந்து அந்த ஷோல்டர் இறங்க விடாது. ஃபிட்டிங் வந்து அழகாக முன்னாடி வந்து டைட்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஃபிட்டிங். அதனால தான் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஒரு சிலருக்கு உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா, இந்த முக்கால் இன்ச்சு வந்து ஒரு சிலருக்கு தேவைப்படாது. அது அந்த வீடியோவில், அதாவது நான் அந்த மாதிரி ப்ளவுஸ் வரும்போது உங்களுக்கு வந்து நான் வீடியோ வந்து போட்டு காட்டுறேன். அதாவது கட்டிங் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இது வந்து இப்படிலாம் ஒரு சிலது வரும். சரிங்களா? அவங்களுக்கு வந்து உடல் அமைப்பு வந்து வேறு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி பண்ணால் போதும். சரிங்களா? ஓகே, அது ரேர் தான். அது மேக்ஸிமம் இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். எல்லாத்துக்கும் செட் ஆகிடுது. அது உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக. இப்போ வந்து பாருங்கள், இப்போ ஆல்ரெடி வந்து ஃப்ரெண்டு மார்க் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், பட்டியோட ஹைட்டு 6 இன்ச் இருக்குது. சரிங்களா? 6 இன்ச்சு இங்கே வச்சுக்கணும். சரிங்களா? 6.5 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வச்சு கனெக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், 7.5 வச்சு மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த ஸ்கேலை வச்சுக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ நம்ம ஸ்கேலை வச்சு என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிங்க. அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நெக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், இந்த இடத்துல அதாவது 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஒரு கோடு போட்டுங்க அர்க்காத் போகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், மெயின் டாட்டு பார்த்தீங்களா, பிடிச்சிருக்காங்களா பார்த்தீங்களா, அது எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா 4 இன்ச்சு வருது. நம்ம 4.25 வச்சு பாருங்கள், இந்த இடத்துல சும்மா ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. வெரி சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. முடிஞ்சுங்களா? இதோட உங்களோட ஹைட் எவ்வளோ வருது அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், இப்படி கனெக்ட் பண்ணிங்க. கரெக்டாக மேலே 1/2 இன்ச்சு கனெக்ட் பண்ணிங்க. பாருங்க, இந்த துணி இருக்குது பார்த்தீங்களா மேலே, அதோட சேர்த்து நீங்கள் இப்படி வந்து அளந்துங்க. இப்படி அளந்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல வருது. புரியுதுங்களா? இங்கே தான் வரணும், அதிகமாக வைக்கக்கூடாது. இது பாருங்க, டோட்டலாக கனெக்ட் பண்ணால் 15 இன்ச்சு வருது. சரிங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு கோடு போட்டுருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, அதுக்காக சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், நம்ம 3 டாட் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துக்கங்க. இதை எடுத்திங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு வந்து அழகாக வந்து எப்படி செட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்படி கரெக்டாக பாருங்கள், 3.5ல் 3 இன்ச்சு கணக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த ஆம்கோலும் கரெக்டாக செட் ஆகிடுச்சு, இந்த இடமும் வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து யோக் பட்டி வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள், யோக் பட்டிங்கிறது கரெக்டாக 3 இன்ச்சு வருது. இங்கே பாருங்கள், 3 இன்ச்சுங்கிறது, அதாவது இங்கேருந்து 3 இன்ச்சு வருது, இந்த இடத்துலேருந்து 3 இன்ச்சுங்கிறது கரெக்டாக இங்கே வருது. சரிங்களா? ஆப்போசிட்லேயும் கரெக்டாக 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க. வந்துருச்சுங்களா? இப்போ வந்து கரெக்டாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த 1 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1 இன்ச்சுக்கிட்ட கரெக்டாக அப்படியே மார்க் பண்ணிங்க. ஒரு கோடு போட்டுங்க. அதுவும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கிட்ட கரெக்டாக மார்க் பண்ணிங்க. இங்கேயும் அதே மாதிரி இப்படி மார்க் பண்ணிங்க. வெரி சிம்பிள். இப்போ இவங்களோட சென்டர் பாயிண்ட்டுங்கிறது இங்கே பாருங்கள், வெரி சிம்பிள். மேலே 1/2 இன்ச்சு நீங்கள் விட்டுட்டு கலந்துங்க. மேலே 1/2 இன்ச்சு பிடிப்பு பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் 10 இன்ச்சு வருது. இவங்களோட சென்டர் வந்து 10.5.
இப்போ வந்து இவங்க ஹைட்டாக இருக்கிறாங்க, இவங்களோட பாடியோட அமைப்புக்கு தகுந்த மாதிரி சென்டர் வந்து இங்கே தான் வருது. அதுதான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி ஹைட்டில் அளந்துருக்குறோம். இப்படி தான் பார்க்கணும். ஒரு சிலது 10, 11 வரும், 8 வரும், 7.5 வரும். ஏன்னா உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி ஹைட்டுக்கு தகுந்த மாதிரியும் இதெல்லாம் மாறும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, பாருங்க எடுத்துடலாம். பாருங்க டாட் ஸ்கேலு இவங்களுக்கு வந்து 1.25 இன்ச்சு வந்து வச்சா போதும். அதுதான் இருக்குது, நம்ம அதுதான் வைக்கிறோம். சரிங்களா? பாருங்க வெரி சிம்பிள் தான். இப்படி வச்சுக்குங்க, இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து கரெக்டாக இப்படி ஒரு மார்க் பண்ணிங்க. கரெக்டாக வந்துச்சுங்களா? இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணி பார்த்தீங்களா, யோகப்பட்டிக்கு இங்கேருந்து என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்க கரெக்டாக நீங்கள் எப்படிலாம் எழுத்துட்டுலாம் போக தேவையில்ல. நீங்கள் இப்படியே அழகாக அப்படியே புள்ளி மாற்றிட்டு வச்சுட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் அப்படியே மார்க் கொண்டாந்து பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள், முடிஞ்சிச்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ஃப்ரெண்டில் வந்து கழுத்து வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு. இங்கே உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் கரெக்டாக பாருங்கள், மேலே வச்சுட்டேன். பார்த்தீங்களா? இது தைச்சோம்னா இது என்னவோ வந்துடும். கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? எக்ஸாக்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து போட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் வந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பாருங்க கரெக்டாக வந்துருச்சு. இது நம்ம இங்கே தான் வெட்ட போகிறோம். தைச்சோம்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து உட்காந்துரும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் வந்து ரிப்ளை பண்ணாட்டி உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டுறேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சு நீங்கள் வந்து பயன்பெறலாம். சரிங்களா? இப்போ வந்து கரெக்டாக பாருங்கள், இது வந்து கோட்டுக்கு உள்ளே வெட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷோல்டர்லாம் சின்ன ஷோல்டராக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்லா ப்ராடாக இருக்கும். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது கரெக்டாக வந்து கோட்லேயே வெட்டிட்டு வாங்க. இந்த இடத்துக்கிட்ட மொத்தம் என்ன பண்ணுங்கள், கோட்டுக்குள்ளே வெட்டுங்க. எந்த சைஸ் நீங்கள் வெட்டினாலும் சரி, என்ன எப்படி வெட்டினாலும் சரி, ஃப்ரண்டில் மட்டும் நீங்கள் வந்து கோட்டுக்குள்ளே வெட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். பாருங்க, இந்த இடத்துல ஒரு அர்க்காத்து போட்டுக்குங்க, இப்படி ஒரு அர்க்காத்து போட்டுக்குங்க. இந்த நம்ம ஸ்கேல் வந்து எல்லா சைஸுக்கும் தகுந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். அதனால் ஒவ்வொரு சைஸாக வந்து நான் போட்டுட்டு வரேன். ஆல்ரெடி 2-3 சைஸ்லாம் நான் போட்டுட்டேன். இது வந்து 40 சைஸ் உண்டானது. கரெக்டாக வந்துடும். இதில் கொஞ்சம் வந்து ஹைட்டெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இது பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக கட் பண்ணிட்டோம். இப்போ 2 ப்ளவுஸ் இருக்கிறனால என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ஒரே இதாக வேலை முடிஞ்சிச்சுங்களா? இப்போ வந்து ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம வெட்ட போகிறோம். ஸ்லீவ்ஸ் வந்து எந்த விதமான மிஸ்டேக் இல்லாமல் தெளிவாக வெட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து டபுள் இருக்குது, டபுளாகவே நம்ம வந்து போட்டுக்கலாம். லைனிங்கில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை கரெக்டாக எடுத்து வச்சு இப்படி போட்டுக்கோங்க. நம்ம வந்து 11 இன்ச்சு வந்து நமக்கு வந்து வெட்டணும். சரிங்களா? 10 இன்ச்சு இருந்து 11 இன்ச்சு நம்ம வந்து கரெக்டாக வச்சு வெட்டி ஆகணும். இங்கே பாருங்கள், கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. துணி வந்து பார்த்திங்கன்னா கைக்கு வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் வெட்டி ஆகணும். துணி அதிகமாக இருந்ததுனா கூட நீங்கள் வந்து டபுளாக போட்டுக்கலாம். 1.25 மீட்டர் தான் வாங்கிட்டு கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக 2.5 மீட்டர் எடுத்து வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் இது வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து வெட்டி ஆகணும். இந்த இடத்துல ஜாயிண்ட் போட்டுக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், கரெக்டாக இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க. 1/2 இன்ச் தள்ளி வச்சு ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்போ இந்த கையை எடுத்துக்குங்க. எடுத்து உங்களுக்கு எந்த விதமான மிஸ்டேக் இல்லாமல் பாருங்கள், தெளிவாக வந்து நம்ம சொல்லித்தரோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், கரெக்டாக இப்படி வைங்க. இங்கே கரெக்டாக வச்சுங்க. இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்துருச்சு. இங்கே ஒரு 1/2 இன்ச் தள்ளி இப்படி மார்க் பண்ணிங்க. கரெக்டாக வந்து கை அதாவது ஓப்பன் கரெக்டாக எடுத்து விட்டுக்குங்க. எடுத்து விட்டுட்டு பாருங்கள், இந்த இடம் எல்லாமே தெளிவாக எடுங்க.
இந்த அக்கல்கிட்ட லூஸ் வருது, அந்த எந்த விதமான பிரச்சனையும் வராது. இங்கே பாருங்க 1.5 இன்ச்சு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். கரெக்டாக அப்படி வச்சு மார்க் பண்ணிங்க. இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், கரெக்டாக பாருங்கள் 12 இன்ச்சு வருது. அப்படியே ஆப்போசிட்டில் இப்படி வைங்க. இவங்களுக்கு என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க. 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. லைட்டாக அப்படி மேலே ஏற்றி வச்சு பாருங்க, லைட்டாக மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சு இது கவர் தட்டு எடுக்கிறதுக்காக அப்படியே மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், லைட்டாக வந்து இங்கே பாருங்க இதை மார்க் பண்ணிங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக வந்துடும். கை வந்து ஒரு 1/2 இன்ச்சுலாம் கம்மியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தைக்கும் போது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கரெக்டாக உட்காந்துரும். கரெக்டாக அப்படியே வந்து வெட்டிக்கோங்க. இந்த இடத்துல அறுக்காத்து போட்டுக்குங்க. இப்போ வந்து இது வந்து ஜாயிண்ட்டுக்காக என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி துணி இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். இப்படி திருப்பி போட்டுக்கிட்டு இங்கே பாருங்க மேலே அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்க இப்படி போட்டுட்டு அழகாக இதை வந்து வெட்டிடணும். அவ்வளோதான். இப்போ இந்த கவர் தட்டு வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் இப்படியே வந்து அழகாக இப்படியே வெட்டிடுங்க. இதில் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி கரெக்டாக அவ்வளோதான். இது இப்படி வெட்டிட்டு என்ன பண்ணணும், டபுள் துணி இருக்கிறதுனால லைட்டாக போட்டு விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் நம்ம வந்து வெட்டிட்டோம். 2 பீஸ்க்கு உண்டானது, அதாவது 2 ப்ளவுஸ்க்கு உண்டானது ஸ்லீவ்ஸும் நம்ம வந்து வெட்டியாச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ்லாம் வருதுன்னா டக்குன்னு உங்களுக்கு வேலையாகிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நம்ம வந்து யோக் பட்டி வந்து வெட்டிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கங்க. ஹைட் வந்து 3.5 இன்ச்சு நம்ம வந்து வச்சுருந்தோம் சரிங்களா. இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஹைட் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5.5 வச்சுக்கோங்க. 5.5 வச்சு மார்க் பண்ணிக்கங்க. பாருங்க அவ்வளோதான். இப்போ வந்து யோக் பட்டி வந்து எவ்வளோ நம்ம வந்து நம்ம வெட்டணும் தேவை அப்படிங்கிறது பாருங்க, அப்படியே அளந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக 7 10.5 இன்ச்சு வருது. 10.5 இன்ச்சு வச்சு நம்ம வெட்டணும் சரிங்களா. அங்கே பாருங்கள் இங்கே ஒரு கோடு போட்டுங்க. 10.5 இங்கே வருது. அப்படியே மார்க் பண்ணிங்க. அவ்வளோதான், வெரி சிம்பிள். இங்கே பாருங்கள் அழகாக வந்து அப்படியே வெட்டிக்குங்க. எந்த வித கன்ஃபியூஷனும் இருக்காது உங்களுக்கு. ஒரு விஷயம் இதை அப்படியே டபுளாக இப்படி போடுங்க. போட்டுட்டு இங்கே பாருங்க 3/4 இன்ச்சு இப்படி கனெக்ட் பண்ணி 1 இன்ச்சு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதை வந்து பாருங்க இப்படி லைட்டாக இப்படி பிடிச்சதாங்க, கரெக்டாக அந்த பக்கம் வளைச்ச மாதிரி கத்திரி பிடிங்க. பாருங்க அப்படியே பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்துடும். வி மாதிரியும் கொண்டு போயிடக்கூடாது பார்த்தீங்களா, யூ மாதிரி வந்துச்சு. இப்படி தான் இருக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இவங்களுக்கு கரெக்டாக இருக்குது சரிங்களா. அதனால் வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லை. அவங்க மடியும் இல்லை, முன்பக்கம் மடியுதுன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி பிரச்சனை இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. கரெக்டாக இருக்குன்றாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ஹைட்டாக இருக்கிறாங்க, கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து முன்பக்கம் வந்து இப்படி மடியுதுன்னு சொன்னாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, வெரி சிம்பிள் தான். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் 3/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இப்படியே வந்து கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அறுக்காத்து போட்டுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு வந்து வராது சரிங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா
ஒரு சிலருக்கு மடியுதுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தான் சொல்கிறேன். இவங்களுக்கு மடி இல்லாதனால வந்து பிரச்சனை இல்லை, சரிங்களா? அந்த மாதிரி வெட்டிக்கிட்டிங்கன்னா, வெட்டிட்டு இந்த இடத்துல அர்க்காத் போட்டிங்கன்னா இந்த வந்து அதாவது பட்டி பக்கம் வந்து இது வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக அடையாளத்துக்காக நான் சொல்கிறேன், சரிங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சைடில் வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து கிராஸ் பண்ணி இதை வெட்டிக்கலாம். அப்போ தான் வந்து சைடில் வந்து உங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக வரும். இல்லைன்னா ஒரு சிலர் வந்து சைடில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வரும், அது அப்போட நம்ம வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி வெட்டிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இதுதான் வந்து பட்டி பக்கம் வந்து வச்சு தைக்கணும். இந்த மாதிரி அர்க்காத் போட்டுக்கிட்டிங்கன்னா பட்டி பக்கங்கிறது அடையாளத்துக்கு வந்துடும் உங்களுக்கு, சரிங்களா? அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ரெண்டு இருக்குது 2 ப்ளவுஸுக்கு. இப்போ வந்து நமக்கு வந்து துணி வந்து இவ்வளோ தான் இருக்குது. இப்போ நம்ம வேறு துணி ஏதாவது எக்ஸ்ட்ராவாக வந்து போட்டு ஸ்டிப்பாக வந்து நம்ம வந்து தைச்சிக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கழுத்து வந்து நம்ம வந்து வெட்டலை, அது வந்து நம்ம வெட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், ரெண்டே ஒன்றா வச்சு வெட்டி காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இது லாஸ்ட்டில் வெட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த மார்க் பண்ணுறதுக்கெலாம் ஃப்ரெண்டு மார்க் பண்ணுறதுலாம் கரெக்டாக வரும். அதனால தான் வந்து லாஸ்ட்டில் வந்து வெட்டிக்கலாம்னு சொன்னேன். இப்படி பாருங்கள், இப்படி போட்டு ரெண்டே ஒன்றா பிடிச்சிங்க, கரெக்டாக கோட்டுக்கு வெளியில் அழகாக அப்படி வெட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோட்டிலோட வெட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான், புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி பிட்டுங்களாம் எடுத்து வைங்க. இது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அங்கே பாருங்கள், எப்படி பார்த்தீங்களா அழகாக இருக்குது. இது போட்டாங்கன்னா தைச்சதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் விரிவடையும், அப்படியே வந்து இப்படி வந்துடும், கரெக்டாக உங்களுக்கு ஷோல்டரில் உட்காரும், எந்த விதமான பிரச்சனையும் வராது, பக்காவாக வந்துடும், சரிங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரிஜினல் துணி போட்டு வெட்டிக்கலாம். இப்படி பாருங்கள், இந்த டைரெக்ஷன் ஒரு சில இதெல்லாம் வந்து பூ வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி வரும், அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கங்க. இது கரெக்டாக தான் இருக்குது, ஒரு சிலது மாறும், அதை வந்து மட்டும் பார்த்துக்குங்க. பாருங்க, கரெக்டாக இருக்குது. கரெக்டாக 1/4 இன்ச்சு வந்து தள்ளி இல்லை 1/2 இன்ச்சோட தள்ளி வச்சு விட நீங்கள் வெட்டிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு தைக்கும் போது லைனிங் வச்சு தைக்கும் போது கரெக்டாக வரும், இல்லைன்னா வெளியில் உள்ள அப்படின்னு வந்துடும். ஒரு சிலருக்கு வந்து கிராஸ் கட்டிங் வேணும் அப்படின்னா அது கிராஸ் கட்டிங்கோட போட்டுங்க. இவங்க வந்து கிராஸ் கட்டிங் கேட்கல, ஸ்ட்ரைட் கட்டிங் தான் கேட்டாங்க, ஸ்ட்ரைட் கட்டிங் தான் போட்டிருக்கிறேன். உடல் அமைப்பு தகுந்த மாதிரி ஒரு சில ஃபிட்டிங்காக இருக்குதுங்க முன்பக்கம் அப்படின்னா நீங்கள் வந்து கிராஸ் கட்டிங் போட்டுக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கை வெட்டிக்கலாம். இங்கே பாருங்க, கை இதுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகிடுச்சு கரெக்டாக. அவ்வளோதான், வந்து யோக் பட்டியும் வெட்டிடலாம். இந்த மாதிரி துணி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக பக்காக வந்துடும், எதுலேயும் ஜாயிண்ட் போடுற வேலையே இருக்காது உங்களுக்கு மேக்ஸிமம். ஒரு சில சின்ன துணியாக எடுத்து வந்து கொடுத்துருவாங்க, ஜாயிண்ட் போட்டு கிடக்கணும். இந்த மாதிரி பெரிய சைஸ் இருந்தால் பிரச்சனையே இருக்காது, இதே மாதிரி பெரிய துணி இருந்தாலும் பிரச்சனையே இருக்காது. அடுத்து பாருங்கள், இன்னொரு கலரு. ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுங்க எப்போவுமே, இப்போ நீங்கள் ஒரே மாதிரி தைச்சி அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சிங்களா, ஒரு சில துணியில் செட் ஆகலைன்னா என்ன காரணங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. இப்போ வந்து புடவையிலே வந்து ஃபுல் வாயில் இருக்குது, காட்டன் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெரிகோஸ், இந்த மாதிரி நிறையா வந்து துணியில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. இப்போ இது பாருங்கள், இங்கே பாருங்க, என்ன தான் பண்ணாலும் இங்கே பார்த்தீங்களா தக்க மாதிரி இருக்கும் பாருங்க, இழுத்தாலும் வரல, இப்படி இழுத்தாலும் பாருங்க, இப்படி இழுத்தாலும் வரல, அதாவது தக்க மாதிரி இருக்கும். அந்த தக்க மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகுன்னா அவங்க டைட்டாகவே இருக்கும், புரியுதுங்களா? இது நிறையா ப்ளவுஸ்லாம் வந்து நிறையா துணியில் நீங்கள் தைக்க தான் வந்து வரும். சொல்லுவாங்க, அண்ணா நீங்கள் தைச்சி கொடுத்தீங்க 5 ப்ளவுஸு, 5 ப்ளவுஸுமே 5 விதமான புடவை துணியாக இருக்கும். அதாவது ஒன்று பட்டு புடவையாக இருக்கும், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வாயிலாக இருக்கும், ஒன்று வந்து அதாவது ஒவ்வொரு துணியும் ஒவ்வொரு மாதிரி வர வர 5 நீங்கள் தைச்சி ஒரே மாதிரி வெட்டி தைச்சிங்கனாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. டைட்டு லூஸு, டைட் லூஸுன்னு சொல்லுவாங்க. அது துணியோட ஃபால்ட்டு, நம்ம ஃபால்ட்டு கிடையாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. உங்களுக்கு நீங்கள் போக தான் உங்களுக்குலாம் புரியுங்க. பாருங்கள், தக்க மாதிரி இருக்கும், கெட்டியாக இருக்கும். மற்ற துணி கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்பெண்ட் ஆகும், புரியுதுங்களா? இந்த துணி எக்ஸ்பெண்ட் ஆகாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கஸ்டமர் நீங்கள் சொல்ல முடியும்.
ஒரு சில கஸ்டமர் என்கிட்ட சொல்லுவாங்க, அதை சொல்லி புரிய வைக்கும்போது ஆமாண்ணா கரெக்டாக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்லுவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. அப்போ தான் வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும் தான் அவங்க வந்து எந்த விதமான இதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்களே வந்து லைட்டாக லூஸ் ஆனாலும் நீங்கள் வந்து டைட் பண்ணி கொடுத்துடலாம். அது துணி ஃபால்ட்டு, நம்ம ஃபால்ட் இல்லை. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்களுக்கு தெரிய வைக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரே மாதிரி வெட்டி பழகினாலும் ஒரே 5 ப்ளவுஸ் நீங்கள் ஒரே மாதிரி தான் வெட்ட போகிறீங்க, ஒரே மாதிரி தான் தைக்க போகிறோம். அது எப்படி ஒன்று மட்டும் டைட் வருது லூஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. நான் வச்சு பார்த்துட்டேன், அந்த மாதிரி பிரச்சனை வந்ததில்லை. அப்புறம் தான் துணி ஃபால்ட்டுன்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கும்போது ஆமாண்ணா இந்த துணி இப்படி இருக்குது, இந்த துணி அப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்களும் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா, கேள்வி இருந்தால் கேளுங்க. நான் உங்களுக்கு வீடியோவோட சொல்கிறேன், இல்லை நான் ரிப்ளையோட பண்ணுறேன். ஓகேங்களா? பாருங்கள், இதையும் வெட்டியாச்சு. அடுத்து கை வெட்டிக்கலாம். இதுக்குமா ப்ளவுஸ் வெட்டும்போது நீங்கள் வந்து பயந்துலாம் வெட்டாங்க, சும்மா வெட்டி தள்ளுங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. தைரியமாக நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அசால்ட்டாக வெட்டி தூக்கலாம். சரிங்களா? பயந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. நடுங்காதீங்க, பயப்படாதீங்க. மெயினாக ஒரு சில விஷயங்களை வந்து நல்லா ஒன்றுக்கு டைம் புரிஞ்சுக்கங்க. சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் அசால்ட்டாக ஈஸியாக சூப்பராக வெட்டலாம். ப்ளவுஸ் வெட்டுறதுங்கிறது வெட்டி பழகிட்டீங்கன்னா சும்மா அல்வா சாப்பிட்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து வெட்டிடலாம். நானே ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது பல வருடங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன், என்னடா இது விட்டு அப்படின்னு சொல்லி நானே ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறேன். நானே கஷ்டம் தான் பட்டேன். அதுக்கப்புறம் தான் போக தான் எனக்கு ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் செட் ஆகி போச்சு எனக்கு ப்ளவுஸ் வெட்டுறதுல ஒரு சிம்பிள் மேட்ரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு பழக வந்துடும். நான் சொல்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்கிறேன். சரிங்களா? அதெல்லாம் எனக்கு அசால்ட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி நீங்களும் வந்து பழகிடும். உங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் மாதிரியாக இருந்தாலும் பயம் கஷ்டங்கள் எல்லாம் இருந்தாலும் போக உங்களுக்கு வந்து எல்லாமே பக்காவாக செட் ஆகிடும். தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் வெட்டுங்க. ஆனால் புரிஞ்சுக்கிட்டு வெட்டுங்க. அது பெஸ்ட்டு மெயின். 1க்கு 2 டைம் டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக வெட்டுங்க. செம்மையாக நீங்கள் வந்து வெட்டிடுவீங்க. எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு வராது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸ்கேல் சம்மந்தமாக உங்களுக்கு எப்படி நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க, நிறைய பேர் வந்து எப்படி இருந்தது என்ன ஏதுங்கிறது நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நிறைய பேர் பயன்பெறுவாங்க. எத்தனையோ பேர் இப்போ